தமிழகத்தில் கூடுதலாக 500 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது கேட்டர்பில்லர் நிறுவனம். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மதுரையில் உள்ள தனியார் மகளிர் விடுதியில் குளிர்சாதன பெட்டி வெடித்து தீ விபத்து. 2 பெண்கள் உயிரிழந்ததால் அதிர்ச்சி. தொடர் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் நீராட 2வது நாளாக தடை விதிப்பு. பொங்கல் திருநாளையொட்டி ஜனவரி 10ஆம் தேதிக்கான தொடர்வண்டி பயணச்சீட்டு 5 நிமிடங்களில் நிறைவு. திருப்பூர் அழைத்துச் செல்லப்பட்டார் மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு. பரம்பொருள் அறக்கட்டளையில் வைத்து காவல்துறை விசாரணை. தங்கம் விலையில் பவுனுக்கு 80 ரூபாய் குறைவு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 53,640 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அருகே தொடர்வண்டி நிலையம் அமைக்கும் பணி ஜனவரி மாதம் முடிவடையும் என தகவல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சரக்குந்துடன் மகிழுந்து நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அளவு குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6,619 கன அடியாக சரிவு.